ஸ்கூல் போகும்போது எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் நம்ம அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ அக்காவோ யாரோ கூட வந்து நம்ம எழுதக்கூடிய அந்த பென்சிலோ பேனாவோ எதையோ அங்கே பிள்ளையார்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு கொடுப்பாங்க. அது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பாடா பிள்ளையார்கிட்ட வச்சு எடுத்துட்டோம், நம்ம நல்லா எழுதிடுவோம் எக்ஸாம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு இன்றைக்கி எக்ஸாம், இன்றைக்கி பரீட்சை, மகாசுவாமியை பார்த்துட்டு பரீட்சைக்கு போனால் நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. அவன் என்ன பண்ணான், நேராக கோயிலுக்கு வந்தான். அங்கே விபூதி இருந்தது, எடுத்தான். ஒரு நேராக ஒரு கோடு போட்டான். போன மணல் இருந்தது, பரவாயில்ல, அந்த மாலையை எடுத்துட்டான். நேராக சுவாமிகள்கிட்ட வந்துட்டான். மகா சுவாமிகளும் அந்த குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு. என்ன குழந்தை, பரீட்சையா அப்படின்னா? ஆமாம் தாத்தா. சரி சரி சொல்லு, என் தாத்தாவை பார்க்க வந்திருக்கேன், என்ன அப்படின்னும்போது, தாத்தா நான் உங்களுக்காக மாலை கட்டியிருக்கேன். அந்த குழந்தையோட மாலையை பார்க்குறாரு மகா சுவாமிகள். சிப்பந்திகள்லாம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை வந்து தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாலை அங்கே ஒரு துளசி, இங்கே ஒரு துளசி, அந்த துளசி வந்து ஒன்று பிஞ்சு போயிருக்கு, ஒன்று காம்பு இல்லை, ஒன்று வந்து பாதி புழுவெட்டாயிருக்கு, அந்த சணல் கயிறு வேற. அது இதை வந்து மகா சுவாமிகளுக்கு அந்த குழந்தைங்க போட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு சிப்பந்தி என்ன பண்ணுறாரு, குனிஞ்சு குழந்தை அது வேணாண்டா அப்படிங்கிறதுக்காக கை எடுத்துகிட்டு வர்றாரு. மகா சுவாமிகள் ஒரே பார்வை அந்த சிப்பந்தியை பார்க்குறாரு. இல்லை, அந்த குழந்தை அந்த மாலையை போடட்டும், நீ கம்மன்று அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாரு. அந்த சிப்பந்தி அப்படியே கையை வச்சு அப்படியே பின்னாடி ரிவர்ஸில் போயிட்டார்.